ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் அந்த வசனத்தின் வழியாக உங்களோடும் என்னோடும் அவர் இடைப்பட பேச விரும்புகிறார். திருப்பாடல் 125 1 மற்றும் 2 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். திருப்பாடல் 125 1 மற்றும் 2 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். ஆமென். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார். எருசலேமை சுற்றி மலைகள் இருப்பது போல இப்போதும் எப்போதும் ஆண்டவர் தன் மக்களை, அதாவது அவரை நம்புகிற மக்களை அவர் சூழ்ந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இங்க ஒரு சிலர் எருசலேமுக்கு நீங்க போயிருக்கலாம். நான் ஏறக்குறைய 2 முறை போகும்படி ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அந்த எருசலேம்ல போய் நின்றுக்கிட்டு அப்படி சுற்றி பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், எருசலேமை சுற்றி எல்லாம் மலைகளாக தான் இருக்கும். எருசலேமை சுற்றி மலைகளாக தான் இருக்கும். அந்த மலைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு எண்ணம் வரும். என்ன அப்படின்னு சொன்னால், எருசலேம் கடவுளுடைய நகரம். அந்த நகரத்தை ஆண்டவர் சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறார் போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எருசலேமில் நின்று அப்படியே சூழ்ந்து நிற்கிற மலைகளை பார்க்கிற பொழுது அந்த சிந்தனை வரும். அதுபோல தான் இந்த வசனம் சொல்லுது, தேவனை நம்பி வாழக்கூடிய ஜனங்களை ஆண்டவர் சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? என் கூட யாருமே இல்லை, எனக்கு பெரிய சப்போர்ட் இல்லை, எனக்கு பெரிய செல்வாக்குள்ளவர்கள் என் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படிப்பட்ட சிலருடைய உதவி இல்லாததுனால நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன்னு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கண்மலை போல உங்களை சூழ்ந்து நின்று உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி உங்களை சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறாரா? கண்மலையை போல அவர் உங்களை சூழ்ந்து நின்று கொண்டு, எருசலேமை சுற்றி மலைகள் சூழ்ந்திருப்பது போல ஆண்டவர் தன் ஜனங்களை, அவரை நம்புகிற ஜனங்களை அவர் சூழ்ந்து நின்று அவர் என்ன செய்கிறாராம்? பாதுகாக்கிறாராம். நான் இன்னைக்கு விசுவசிக்கிறேன், இந்த எலிசையும் அவருடைய சீடனுடைய கண்களை திறந்ததை போல இன்னைக்கு ஜெபத்தில் ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவர் உங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து காண்பிப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை கண்மலை போல உங்கள் சூழ்ந்து நின்று காப்பதை கண்டிப்பா உங்களால காண முடியும். அல்லேலூயா. நாம உதவியற்றவர்களோ நாம் திக்கற்றவர்களோ கிடையாது. காரணம், நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய கண்மலையாகிய தெய்வம் நம்ம கூட உண்டு என்று விசுவசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். திரும்ப சொல்லுகிறேன், நாம் உதவியற்றவர்கள் அல்ல, நாம் நமக்கு 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 திக்கற்றவர்களும் அல்ல. நமக்கு உதவி செய்யக்கூடிய, நமக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு நம்ம கூட உண்டு. அதை விசுவசிங்க. அல்லேலூயா. அந்த 1வது வசனத்தை திரும்ப படிங்க. இந்த வசனத்துக்கு வாங்க. திருப்பாடல் 121க்கு வாங்க. திருப்பாடல் 121 1வது வசனத்தை வாசிங்க. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எதை நோக்கி கண்களை உயர்த்துகிறேன்? அந்த கண் மலையை நோக்கி என் கண்களை நான் உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு என்ன வருகிறது? எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க மக்களே? அந்த உதவி செய்யக்கூடிய கண்மலையாகிய தெய்வம் உங்க கூட உண்டுன்னு விசுவசிக்கிறவங்க மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வலது கரங்களை வைத்து நான் சொல்றத சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை பண்ணுகிற கண்மலையாகிய திருச்சிலுவை நாதன் என் கூட உண்டு. ஹல்லேலூயா. இப்போ இடக்காலத்தில் ஒரு நாள் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஜப்பான்லேருந்து ஒரு மினிஸ்டர் அமெரிக்கா போகிறார்.
இந்த ஜப்பானில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டையாக இருப்பாங்க, நம்மளோட கட்டையாக இருப்பாங்க. அதில் அவர் ரொம்ப கட்டையாக இருக்கிறார். அப்போ அவர் கார் போய் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நிற்கிது. நின்ன உடனே ஒரு செக்யூரிட்டி, ஒரு அது என்ன சொல்கிறாங்க, பாடி கார்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 6-6.5 அடி உயரம் இருக்கிறார். அந்த ஆள் அமெரிக்காக்காரன், கருப்பாக இருக்கிறான். அவன் வந்து கதவை திறந்த உடனே இந்த மினிஸ்டர் கீழே இறங்குறார். இறங்குனா அவனுக்கு இடுப்பளவுக்கு தான் இவர் இருக்கிறார். இவர் அவனை இப்படி தான் பார்க்குறாரு. அவர் அவ்வளோ உயரமாக இருந்து அவன் கதவை திறந்து விடுறான் அந்த பாடி கார்டு. அவர் வெளியே இறங்க ஒரு 4 பாடி கார்டு அப்படி அவரை சுற்றிட்டாங்க. சுற்றி அவரை அப்படியே உள்ளே கொண்டு போகிறாங்க. அந்த மினிஸ்டரை யாராவது தாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடி கார்ட்ஸை தாண்டி தான் அவரை என்ன செய்யணும், அவரை தாக்க முடியும். அந்த மாதிரி வளர்த்தியா வாட்ட சாட்டமா அந்த மினிஸ்டர் அவர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். ஒருத்தரும் அந்த மினிஸ்டர் போய் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? நமக்கு பாடி கார்டு எந்த மனிதரும் அல்ல, நமக்கு பாடி கார்டு சர்வ வல்லமையுள்ள தேவனே நமக்கு பாடி கார்டா இருக்கிறார்ல. அதைத்தான் இங்க சொல்றாரு. கடவுளை நம்பி இருக்கிற ஜனங்களை தேவன் எப்படி பாதுகாக்கிறாராம்? எருசலேமை சுற்றி சீயோன் மலைகள் இருப்பது போல தேவன் தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களை அவர் பாதுகாக்க. அவர் தானே பாடி கார்டு எனக்கு, உங்களுக்கு யாரு? அவர் தான் பாதுகாவலராக இருக்கிறார். ஆகவே விசுவசிங்க, என் தேவன் எனக்கு உதவி செய்யக்கூடிய கண்மலையாய தெய்வம் என்னோடு கூட உண்டு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல 40 வருஷம் நடந்த பொழுது இந்த கண்மலையாகிய தெய்வம் தொடர்ந்து அவர்களோடு கூடவே நடந்து வந்தாராம். அவர்களுக்கு தேவையான இடத்துல தண்ணி கொடுத்தாராம். அவர்களுக்கு தேவையான இடத்துல அவர்களோடு கூட பேசினாராம். அவர்களோடு கூடவே நடந்து வந்த ஒரு கண்மலையை பற்றி 1 கொரிந்தியருக்கு வாங்களேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்களேன். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் நடந்த பொழுது அவர்களோடு கூட நடந்து வந்த ஒரு பாறையை குறித்து வசனம் பேசுகிறது பாருங்களேன். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். அவங்க எல்லாரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து, அந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். அவங்க தண்ணீர் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அந்த பாறை யாராம்? அப்ப இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல நடந்த பொழுது ஒரு கண்மலை அவங்க கூடவே பயணப்பட்டுதான். அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அந்த கண்மலை கூடவே வந்துகிட்டு இருந்துச்சான். அந்த கண்மலையிலிருந்து தான் அவர்கள் தண்ணீர் பருகினார்கள். பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த கண்மலை யார் தெரியுமா? அவர்தான் இயேசு கிறிஸ்து.